இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார் எல்லாமே இண்டிவிஜுவல் பேப்பர்ஸ். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், பத்திரிக்கை போன வாரம் ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு, அந்த பத்திரிக்கை ரோட்டில் போட வேணாமல் இதில் போடுறது. அது மெடிக்கல் பில்ஸு எது நம்ம தனித்தனியாக இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸ்லாம் இதில் வரும். பிளாஸ்டிக் கவர்ஸ் லைக் நம்ம சோப் கவரு, இல்லை பசங்க சாப்பிட்ற ரேப்பர்ஸு, பிஸ்கெட்ஸ், அதோடைய கவர்ஸ்லாம் தனித்தனியாக இதில் போட்டு வச்சு இதில் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி அட்டை டப்பா. ஓகே. எது நம்ம பிரிக்கிறோமோ அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இதில் போட்டு வைக்கிறது. அதே மாதிரி இது வீட்டில் வாங்குற மில்க் டப்பா, அந்த மாதிரி பால் இது செப்பரேட்டாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா மில்க் பேக்கெட்ஸ் அண்ட் ஆயில் பேக்கெட்ஸ் வந்து இது செப்பரேட்டாக. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம அன்றைக்கி லாஸ்ட் நாள் உட்காந்து எல்லாமே பிரித்து அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட கொண்டு வந்து இங்கே குடோன்ல போடும்போது இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு செப்பரேட் ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி டப்பா, இந்த மாதிரி ஓகே மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் தனியாக போட்டு வச்சுருக்கேன். எவ்ரி 1.5 months இல்லை 2 monthsக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுறதுன்னா இதை வந்து உட்காந்து வெளியில் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரீட் இதுலேயே வெண்டர் இருக்கார், கபடி வாலா இருக்கார், அவரை வர சொன்னோன்னா அவர் வந்துடும், அவர்கிட்ட தனித்தனியாக கொடுத்துறது. இது இல்லாமல் மந்த்லி நம்ம வீட்டுக்கு எவ்ரி மந்த் நம்ம வாங்குகிற நியூஸ் பேப்பர்ஸ் தனியாக இருக்கும், அது இல்லை வேஸ்ட் புக்ஸ் இருக்கும், பழைய புக்ஸ்லாம், அதெல்லாம் அம்மா வாங்குகிற படிக்கிற புக்ஸ்லாம் அதெல்லாம் செப்பரேட்டாக அவங்க செப்பரேட். எத்தனை வருஷமாக இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன் சார். அந்த 5 இயர்ஸ் கொடுக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸும் நான் மெயின்டைன் பண்ணேன். ஏன்னா எனக்கு சின்னதுலேருந்தே வந்து எதுவுமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகணும் அப்படின்றது எனக்கு ஆசை. ஏன்னா என்னோடக்கு வந்து என்னுடைய ரோல் மாடல் வந்து எங்கள் அப்பா தான். ஸோ அவரை பார்த்து எல்லாமே கற்றுக்கிட்டு சார் நம்ம ஏதாவது நம்ம வளர்ந்த சிட்டி அண்ட் நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றது. வெரி குட், வெரி குட். பட் இன்னொன்று இதில் என்னென்னா, இப்போ நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், பட் ஐ கேன் டீச் டு மை கிட்ஸ். பட் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான். பட் என்னால் ஆன வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் எனக்கு ஒரு ப்ளஸ் எப்படின்னா, என்னுடைய அம்மா அவங்க 100% இதில் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ப்ளஸ் என்னுடைய கிட்ஸ் 2 பேர். என் ஒய்ஃப் அவ்வளோவா இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே அந்த இது பண்ணுறது. மற்றபடி இதில் என்னுடைய கிட்ஸ் அண்ட் என்னுடைய மாம் வந்து 100% வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. தேங்க்யூ. இது மட்டும் இல்லாமல் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 பிளான்டேஷன் மேலே மொட்டை மாடியில் வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் எல்லாம் இந்த மரம் இலை எல்லாம் உழுகுதோ அதெல்லாம் கூட்டி மேலக்காரமாக இந்த இதில் போட்டு வச்சுருவாங்க. இதை எடுத்துகிட்டு போய் மேலே தனியாக ஒரு ஸ்டாக்கர் மாதிரி வச்சுருக்கேன், அதில் போட்டு உரம் போட்டு என்னுடைய செடிகளுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.